நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரின்சிபல் அதாவது அந்த ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உதவி கேட்டிருந்தாங்க. அதாவது ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, யாராச்சும் கிடைப்பாங்களா? என்ன ஏது? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயம் இப்போ 50,000 வந்து பார்த்தீங்கன்னா, "நீ கேட்டல்ல இலக்கியா" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இலக்கியா கையில 50,000த்த குடுக்குறாங்க. ஆனா அந்த ஷூரிட்டி கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு, நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹெச்எம்மும் இருந்துட்டு அதான் அந்த பிரின்சிபலும் வந்துட்டு இப்போ திரு திரு திருன்னு முழிச்சாங்க. யார வந்து இப்போ என்ன இதில சொல்றது? இதில சொன்னா நமக்கு எதனா பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில வந்து இப்பன்னா ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாங்க. அத கேட்டு நம்ம இலக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சுடுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு கௌதம்க்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதாவது கார்த்திக் வந்து இப்ப தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே அஞ்சலியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்துமே கூட, இலக்கியா இதுவரைக்கும் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துகிட்டு ஸ்கூலுக்கு வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல விதமா அமையணும். அந்த பிஸ்னஸ் அமையணும் அப்படின்னா, இப்போ பேங்க்ல லோன் குடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தயாரா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, அந்த லோன் குடுக்குறவங்க குடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூரிட்டி கையெழுத்து மட்டும் யாராச்சும் நம்பிக்கையானவங்க போட்டா நல்லாயிருக்கும். அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு போன உடனே அவங்க கிட்ட இருந்து அதாவது நம்ம பிரின்சிபல் கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பணத்த வாங்கிறாங்க. "ரொம்ப நன்றி மேடம். பணம் குடுத்து உதவி இருக்கீங்க. நான் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நன்றிய மறக்கவே மாட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்ததா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்டிருந்தேனே, அதாவது ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்காக அப்படின்னும்போது, நம்ம பிரின்சிபல் வந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தயங்க ஆரம்பிச்சுறாங்க. "இல்ல இலக்கியா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீ சின்ன விஷயம் 50,000 வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட. அந்த 50,000த்த வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஸியா என்னோட சம்பளத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து குடுத்துட்டேன். ஆனா நீ கேட்கறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இதுக்காக யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்களே!" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, "சாரி இலக்கியா" அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவ அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ இப்போ கூப்பிடுறாங்க. இலக்கியாவ கூப்பிடும்போது தான் அதாவது மறுபடியும் கூப்பிடும்போது, இங்க நம்ம இலக்கியா வந்துட்டு நெனச்சு கூட பார்க்கல. இப்படி நல்ல ஒரு செய்திய சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, நீ நெனச்ச மாரி, நீ கேட்ட மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இருக்காங்க. நீ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணா போதும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கோடிக்கு வேணா வந்து பார்த்தீங்கன்னா, ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்காக தயாரா இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல செய்திய வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிருது. "யார் மேடம்? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் சொல்லுங்க. மத்தது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்போ கௌதம்க்கு இந்த ஷூரிட்டி கையெழுத்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம இலக்கியா எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. கௌதம் முதல்ல ஒரு கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நிலைமைக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியாவோட மோட்டிவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.